ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் காரணமாக இன்று சர்வதேச ரீதியில் ஈரான் அவதானிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கின் அரசியலில் ஒரு ஆதிக்க சக்தியாக ஈரான் இருக்கின்றது. பழமையான வரலாற்றையும் நாகரிகத்தையும் கொண்ட ஈரான் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மத்திய கிழக்கில் அமைந்துள்ள மிகப்பெரிய நாடுதான் ஈரான். இதற்கு பாரசீகம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. உலகின் மிக பழமையான மனித நாகரிக வரலாற்றை கொண்ட இடமாகவும் ஈரான் திகழ்கின்றது. ஈரான் நாட்டின் மொத்த நிலப்பரப்பளவு 16,48,195 சதுர கிலோமீட்டர் ஆகும். நிலப்பரப்பின் அடிப்படையில் உலகின் 17வது மிகப்பெரிய நாடாகவும் ஆசியாவின் 6வது மிகப்பெரிய நாடாகவும் ஈரான் இருக்கின்றது. ஈரான் நாடானது மிகப்பெரிய மலைகள், பாலைவனங்கள், கடல் சூழ்ந்த நிலப்பரப்பு என மிகப்பெரிய சூழல் அமைப்பை கொண்டதாகும். ஈரானின் வடக்கே கஸ்பியன் கடலும் தெற்கே பாரசீக வளைகுடாவும் காணப்படுகின்றது. ஈராக், துருக்கி, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் போன்ற நாடுகள் ஈரானின் அண்டை நாடுகளாக இருக்கின்றன. ஈரானின் புவியியல் அமைவிடத்திற்கேற்ப தட்பவெப்பநிலை மாறுபடுகின்றது. இதனால் ஈரானில் வடக்கு பகுதிகளில் மிதமான காலநிலைகளும் தெற்கு பகுதிகளில் அதிக வெப்பநிலையிடையும் கொண்டதாக காணப்படுகின்றது. ஈரானில் தற்போது 9 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் பெரும்பாலும் பாரசீக இனத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. உலகில் அதிகமான இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்ற நாடுகளில் ஈரானும் ஒன்றாகும். ஈரான் முக்கியமான 5 பகுதிகளாகவும் 31 மாகாணங்களாகவும் பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்படுகின்றது. தெஹ்ரான் என்ற நகரம்தான் ஈரானின் தலைநகரமாகவும் மிக பெரிய வணிக நகரமாகவும் உள்ளது. ஈரானின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 89% தொடக்கம் 97% மக்கள் கல்வி அறிவை பெற்றவர்களாக இருக்காங்க. ஈரானில் இஸ்லாத்தின் ஷியா பிரிவே பிரதான மதமாக பின்பற்றப்படுகின்றது. ஈரானிய மக்கள் அரேபியர்கள் அல்ல, அவர்கள் தனித்துவமான பாரசீக இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. ஈரானில் நவ்ரூஸ் எனப்படும் பாரசீக புத்தாண்டு வெகு கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. இது ஈரானின் பாரம்பரியமான பழமையான தேசிய பண்டிகையாகும். ஈரானிய மக்கள் கலை, இலக்கியம், கட்டிடக்கலை போன்ற விடயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருக்காங்க. உமர் கய்யாம், ரூமி மற்றும் ஹஃபீஸ் போன்ற உலக புகழ்மிக்க கவிஞர்கள் இந்த ஈரான் நாட்டை சேர்ந்தவர்களே. 1979ஆம் ஆண்டு வரை ஈரான் மன்னராட்சியின் கீழ் இருந்தது. ஷா முகமது ரேசா பஹ்லவி என்பவர்தான் ஈரானின் கடைசி மன்னராவார். 1979ஆம் ஆண்டு அயத்துல்லா கொமைனி அவர்களது தலைமையில் ஈரானில் இடம்பெற்ற மாபெரும் இஸ்லாமிய புரட்சியால் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. இதன் பிறகே ஈரான் அதிகாரப்பூர்வமான ஈரான் இஸ்லாமிய குடியரசாக மாறியது. அன்று தொடக்கம் இன்று வரை ஈரானின் முக்கியமான முடிவுகள் ஈரானின் அதியுயர் தலைவரினால் தீர்மானிக்கப்படுகின்றது. ஈரானின் அனைத்து துறைகளினதும் அதிகாரமும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரானின் பொருளாதாரம் மிக முக்கியமானதாகும். ஈரானின் பொருளாதாரம் அரசத்துறை, தனியார் துறை மற்றும் கூட்டுறவுத்துறை என இணைந்து செயல்படும் கலப்பு பொருளாதார அமைப்பாகும். ஈரானின் பொருளாதாரம் அந்நாட்டில் கொட்டிக்கிடக்கும் கனிம வளமான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றுமதி, விவசாயம், தொழில்துறை சார்ந்த உற்பத்திகள் என பல துறைகளை நம்பியிருக்கின்றது. உலகில் 4வது அதிக கச்சா எண்ணெய் உற்பத்தியாளராகவும் உலகில் 2வது இயற்கை எரிவாயு உற்பத்தியாளராகவும் ஈரான் இருக்கின்றது. ஈரான் அரசாங்கத்திற்கு பெருமளவு வருமானத்தை இந்த கச்சா எண்ணெய் பெற்று தருகின்றது. ஈரானின் அணுசக்தி திட்டம் காரணமாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இதன் காரணமாக ஈரானால் உலக சந்தையில் சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஈரானின் வெளிநாட்டு வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார தடைகள் காரணமாக ஈரானின் அதிகாரப்பூர்வமான நாணயமான ரியாலின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக பெரிதும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் ஈரானில் அத்தியாவசியமான பொருட்களின் விலையானது மற்ற நாடுகளை காட்டிலும் அதிகமாக இருக்கின்றது. இந்த பொருளாதார தடைகள் மட்டும் இல்லை என்றால் உலகில் ஈரான் மிகச்சிறந்த பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இருந்திருக்கும். ஈரான் தனது பொருளாதாரத்தை மேம்படுத்த தற்போது ரஷ்யா, சீனா போன்ற ஆசிய நாடுகளுடன் தமது வர்த்தகம் மற்றும் இராணுவ ரீதியான உறவுகளை பேணி வருகின்றது. சமீபத்தில் ஷாங்காய் அமைப்பிலும் பிரிக்ஸ் அமைப்பிலும் தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்துள்ளது.
மத்திய கிழக்கு நாடுகளில் மிக முக்கியமான இராணுவ சக்தியாக ஈரான் திகழ்கின்றது. பல தசாப்தங்களாக நிலவி வரும் பொருளாதார தடை, சர்வதேச ஆயுத தடைகளிலும் ஈரான் தனது இராணுவ வலிமையை மிக பெரிய அளவிற்கு உயர்த்தியுள்ளது என சொல்லலாம். உலகின் மற்ற நாடுகளைப் போல இல்லாமல் ஈரான் தனது இராணுவத்தை 2 பிரிவுகளில் செயல்படுத்துகின்றது. ஒன்று வழக்கமான இராணுவ படை, இன்னொன்று இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை. ஈரானில் தற்போது 5 லட்சம் தொடக்கம் 6 லட்சம் வரையான இராணுவ வீரர்கள் இருக்காங்க. ஈரான் தனது இராணுவத்திற்காக ஒவ்வொரு வருடமும் 9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்றாங்க. பொருளாதார தடைகளால் போர் விமானங்களை ஈரானால் வாங்க முடியாமல் போனாலும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணைகளை உற்பத்தி செய்கின்றது. குறுகிய மற்றும் நீண்ட தூர ஹைப்பர்சானிக் பெலிஸ்டிக் ஏவுகணைகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்கின்றது. செஜ்ஜில், ஷஹாப், கெய்பர், இமாத் போன்ற ஏவுகணைகள் மத்திய கிழக்கின் இஸ்ரேல், அமெரிக்க இராணுவ தளங்களை நேரடியாக தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது. உலகில் ஆளில்லாத போர் விமானங்களை தயாரிப்பதில் ஈரான் முன்னிலையில் இருக்கின்றது. உளவு பார்ப்பதற்கும் தாக்குதல்களை நடத்தவும் நவீன தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன்களை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. ஈரானின் ஷஹேத் மற்றும் கேமிகாசே ட்ரோன்கள் உலகளவில் மிக பிரபலமானதாகும். உலகின் 20% கச்சா எண்ணெய் வியாபாரம் நடக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியை ஈரானின் கடற்படை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. எதிரி நாடுகளின் கடற்படையை சமாளிக்க எசிமெட்டிக்கல் வார்ஃபேர் முறைமையை கையாள்கின்றது. ஈரான் கடற்படையிடம் அதிவேக தாக்குதல் போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்களும் இருக்கின்றது. ஈரான் நேரடி போரை தவிர்க்க ஹிஸ்புல்லா, ஹவுதி மற்றும் ஹமாஸ் போன்ற ஆயுத குழுக்களுக்கு ஆயுதம் மற்றும் போர் பயிற்சியை வழங்கி தனது எதிரி நாடுகளுக்கு நெருக்கடிகளை தருகின்றது. பல அரசியல், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சர்வதேச தடைகளை சந்தித்தாலும் ஈரான் ஒரு வலிமையான நாடாக தொடர்ந்து நிற்கிறது. தனது பழமையான கலாச்சாரம், பாரம்பரிய கலை மற்றும் வரலாற்றுச் சுவடுகளை ஈரான் இன்றும் பாதுகாத்து வருகின்றது. சுருக்கமாகச் சொன்னால், ஈரான் என்பது பழமையும் புதுமையும், சவால்களும் சாதனைகளும் பின்னி பிணைந்த ஒரு தனித்துவமான தேசமாகும். ஈரான் பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் அனைவருக்கும் பகிருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் செய்யுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.